அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை போன்று பிரதமர் மோடியும் நினைவாற்றலை இழந்து வருகிறார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மராட்டிய மாநிலம் அமராவதி நகரில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அதிபர் புதின் என்று அழைத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை போன்று பிரதமர் மோடிக்கும் மறதி நோய் பாதித்துள்ளது என்று ராகுல் காந்தி விமர்சித்தார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் இடஒதுக்கீட்டில் உள்ள 50% உச்சவரம்பு நீக்கப்படும் என்றும் தாம் பேசி வருவதை ராகுல் காந்தி காட்டினார். ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி இருக்கிறார் என்று மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடி பேசி வருவதாக அவர் தெரிவித்தார். पता नहीं शायद मेमोरी लॉस हो गया है. जैसे अमेरिका का पूर्व राष्ट्रपति था, कभी कुछ बोलता था, कभी कुछ बोलता था, भूल जाता था. उसको याद दिलाना पड़ता था पीछे से, भैया आपको ये नहीं बोलना, आपको ये बोलना है. वहां पे यूक्रेन का राष्ट्रपति आया और अमेरिका के राष्ट्रपति ने कहा कि भैया रूस के राष्ट्रपति पुतिन आए हैं. उनके पीछे लोग आए कहे नहीं 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 भैया रूस के नहीं है, यूक्रेन के हैं. उनका मेमोरी लॉस हो गया था. वैसे ही हमारी प्रधानमंत्री का मेमोरी लॉस हो रहा है. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி இருக்கிறார் என்று பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொய்யை பரப்பி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். மராட்டிய மாநிலம் ஸ்ரீரடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ராகுல் காந்தி விரும்புவதால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அச்சமடைந்துள்ளனர் என்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் 50% இடஒதுக்கீட்டு உச்சவரம்பு நீக்கப்படும் என்றும் பொதுவெளியில் அறிவிக்க தயாரா என்றும் பிரியங்கா சவால் விடுத்தார். இதற்கிடையே மராட்டியத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.